இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னன்னு தெரியல. கடவுள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸுங்க. இந்த கைடன்ஸ் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, இந்த சமயம் பார்த்தாலும் சரி, இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும் நீங்கள் தேவைப்படுற உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜை கடவுள் இந்த மெசேஜ் மூலமாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதை வந்து ரெசனேட் ஆகுங்க. என்ன கொடுக்க போகிறாங்க, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாமா? வாவ், சூப்பர். உங்கள் வாழ்க்கையில் வாவ் உங்கள் வாழ்க்கையில் இப்போதைக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மனநிலையை வந்து ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகிறீங்க. அது ஒரு இடமா கூட இருக்கலாம், அல்லது மனமாற்றமாக இருக்கலாம். நம்பிக்கிட்டே ஒரு விஷயம் இருந்தீங்க, அந்த விஷயம் வந்து வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சு கடைசியில் அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து இன்னொரு இடம் வந்து மூவ் ஆன் பண்ணி போகிறீங்க. ரொம்ப கவலையோடு தான் கஷ்டத்தோடு தான் மாறி போகிறீங்க. ஆனால் கடவுளோட அர்ஜ் என்ன அப்படின்னா, கடவுள் சீக்கிரம் நீங்கள் இந்த இடத்த விட்டு மாறினா தான் உங்களுக்கு நல்ல விஷயம், சில சேஞ்சஸ் வரும்போது சில வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து வழி மாற்றி விடுறாங்க. நீங்கள் இருக்கிற இப்போ பாதை, எந்த பாதையில் இப்போ நின்றுட்டுருக்கீங்களோ அந்த பாதை உங்களுக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லி உங்கள் பாதையை டைவர்ட் பண்ணி விடுறாங்க. அதனால் நீங்கள் எந்த கவலை குறித்தும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுலாம் இருக்க வேணாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த துரோகமாக இருக்கலாம், நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இழந்திருக்கலாம், நம்பி மோசம் போயிருக்கலாம், நம்ப வச்சு ஏமாற்றிருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பலனளிக்காத விஷயத்தை கடவுள் அதே இடத்துல போட்டுட்டு உங்களை வேறு இடம் ஷிஃப்ட் பண்ணி போகிற சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் தைரியமாக கடவுளை பிடிச்சிட்டு போங்க. ஏன்னா இது நீங்கள் கடந்து போகிற அந்த டைமில் நிறையா வந்து ஒரு மனக்கவலையோட மனக்குழப்பத்தோடு தான் போகிறீங்க. நிச்சயமாக விடியல் நீங்கள் போய் முடிக்கிற அந்த ஒரு போய் சேர்ற அந்த தருணத்தில் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியான நிறைய நிகழ்வுகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. இதை குறித்து நீங்கள் வந்து இனிமேல் கவலை பண்ணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே இல்லை. எல்லாமே வந்து கடவுள் பிளானில் கடவுள் அவரை நியமித்து வச்சுருக்கிற விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. தைரியத்தோடு உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக தாங்க இருக்க போகுது. எதை குறித்தும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கவங்க கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடவுளுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக இருக்குங்க. நிறைய வாழ்க்கையில் வந்து போராடிட்டே இருக்கீங்க. நீங்கள் முன்னோக்கி செல்லலாம், ஃப்யூச்சர் நோக்கி செல்லலாம் அப்படின்னு போனால் கூட பின்னாடி உங்களை வந்து ஏழ்ற ரூபத்தில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களை துரத்திட்டே இருக்குது. அது கூடவும் போராடிட்டு ஃப்யூச்சர் நினச்சும் வந்து போராடிட்டு இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையாக இப்போ இருக்குது. அது குறித்தெல்லாம் நீங்கள் இப்போ தற்போதைக்கு எதை பற்றியும் நீங்கள் வந்து சிந்திக்கவே வேணாம். ஆனால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. ஏன்னா போராடி அந்த பக்கம் அடிபட்டு இந்த பக்கம் மிதிப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து உங்களை பிடிச்சி புஷ் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் புஷ் பண்ணி இதுக்கு மேலே உன்னால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஷைன் பண்ண முடியாது, அந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தாங்க இருக்கீங்க. கடவுளோட அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான், அந்த ஒரு கைடன்ஸில் தான் உங்கள் வாழ்க்கையே இப்போ போயிட்டே இருக்குது. நிச்சயமாக எம்பரர் தாங்க நீங்கள். பயங்கரமான ஒரு கார்டு இது வந்தாலே உங்களால் எல்லாமே முடியும். ஆனால் வந்து இப்போதைக்கு இருக்கிற அந்த கரண்ட் மனநிலை வந்து உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பவரையும் நீங்கள் ராஜா மாதிரி நீங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் செய்யக்கூடிய எல்லாமே வந்து உங்களால் வந்து தீர்க்க முடியும். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். எல்லா விதமான சொல்யூஷனும் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. எது நியாயம் எது அநீதி அப்படின்னு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறவங்க, உங்களுக்கு அநீதியான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நல்லவங்க நல்லவங்க தான், கெட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க நீங்கள். தப்பு எப்படி செய்யலாம், தப்பு எப்படி பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு நியாயம் கேட்குறவங்க தான் நீங்கள். ராஜா மாதிரி எல்லாருக்குமே அந்த பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பு தாங்க, கள்ளம் கபடம் இல்லாத அன்பு, அது ஒரு நியாய தீர்ப்பு எல்லாமே நீங்கள் அழகாக வழங்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க. நிறைய ஞானம்ங்க, பட்ட அடி வலி பெயின் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய நாலேஜ். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒவ்வொரு அடியும் அழகாக எடுத்து வைக்கிறதுன்னு நிறைய ராஜதந்திரி மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் வந்து ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஏன்னா இதில்
உங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கலாம், குடும்பத்தை கட்டி எழுப்பி நிறுத்துகிற ஒரு பொசிஷனில் இருக்கலாம். இது வந்து ஆண் பிள்ளைங்கிறது மட்டும் சொல்கிறதில்ல, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம். ஏன்னா பெண்களும் பார்க்குறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது. இனிமேல் வந்து யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. அவங்க எப்படி இவங்க அப்படின்னு வெளியில் 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு நபர் தாங்க நீங்கள். செம்மையாக இருக்குது கார்டு. நீங்கள் இப்போ இந்த கார்டு பார்த்துட்ருக்கீங்க, இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலே உங்களோட விஷலாம் வந்து அழகாக வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது. கடவுள் வந்து எல்லா சீனையும் வந்து சரி பண்ணிட்டாங்க. சந்தோஷமான ஒரு எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் ஒன் பை ஒன்னாக நடக்க போகுது. இது வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு யோசிச்சுட்டு மட்டும் இருந்தீங்க, கேட்டுட்டு மட்டும் இருந்தீங்க. இப்போ வந்து எல்லாமே 9 ஆஃப் கப்ஸ் மாதிரி அன்பு வேணும்னா ஒரு முழுமையான ஒரு காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அழகான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. எல்லாமே நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயம் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு தான் அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் ஆசை அத்தனையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த ஒரு கார்டு தாங்க இது. தைரியமாக நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. இனிமேல் எதை குறித்தும் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கணும், கவலைப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக அழகாக ஜாலியாக கொண்டாட போகிறீங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்குது. திரும்பி பார்க்காம போகாதீங்க. சில பேர் வந்து வாழ்க்கையில் கிடச்ச அடிபட்டு கடவுள் கொடுக்குற அந்த கிஃப்டெல்லாம் திரும்பி பார்க்குறதே இல்லை. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அதெல்லாம் திரும்பி பார்த்து அந்தந்த டைமில் எடுத்துக்கோங்க. இந்த டயத்தில் விட்டுட்டிங்கன்னா திரும்ப கடைசி காலத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கடவுள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்தாங்களே நம்ம எடுத்துக்கலையே அப்படிங்கிறப்போ நல்லா யோசித்து எடுங்க. அதுக்குன்னு எதுலையாவது போய் காலை விட்டுறாதீங்க. யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஆப்பர்ச்சுனிட்டி எது செலக்ட் பண்ணணும்னு கடவுள்கிட்டே கேளுங்க, அவரே கொடுப்பாங்க. நிறையா போராட்டம் தாங்க உங்கள் வாழ்க்கையில். இப்போ மனசுலேயும் போராட்டம், வெளியிலையும் போராட்டமாகவே இருக்குது. தினமும் எந்திரிச்சாலே வாழ்க்கை தூங்கி எந்திரிச்சாலே அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு வேறு எந்த விஷயமும் வந்து உங்கள் மைண்டில் பற்றிக்காது. அதாவது பற்றி இருக்காது. எது வந்து உங்ககிட்ட நெருங்கி வரும்னா, ஐயோ இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், ஏன் இப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ளே திரும்ப வந்ததுன்னு நம்ம தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரம் 24 மணி நேரமும் தூங்குகிற நேரமும் தூக்கம் வர்றது கிடையாது. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு மசந்து தூங்கினா தான் உண்டு. அது போக பாக்கி எந்திரிச்ச நேரமெல்லாம் ஒரே போராட்டம் தான், ஒரே கேள்வி தான், ஏன் இப்படி. உங்களை சுற்றியும் நிறைய பேர் வந்து சதி வேலை தான் பண்ணுறாங்க. உங்களை நிம்மதியாகவே யாருமே இருக்க விடுறதில்ல. அதுக்கு போட்டியாக உங்கள் மைண்டுமே வந்து பல வேலையை வந்து காமிச்சு உங்களை வந்து அந்த ஒரு திகிலுக்குள்ளே, அது ஒரு கலவரத்துக்குள்ளேயே உங்களை வச்சுக்கிறதே அதுக்கு வேலையாக போயிடுச்சு. பேலன்ஸ் கொண்டு வாங்க வாழ்க்கையில். நிச்சயமாக இப்போ வந்து ஒரு பேலன்ஸே இல்லைங்க. வெளி வாழ்க்கையில் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுன்னு தெரியல. கெரியரில் இந்த பக்கம் தத்தளிக்குது, அந்த பக்கம் வந்து லவ்வில் தத்தளிக்குது. இப்படியே போயிட்டுருக்கு. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. எதை குறித்தும் யார் மேலேயும் நம்பிக்கையே இல்லை. வச்சவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு போகிறதுனால வாழ்க்கையே பிடிக்கல. பேலன்ஸே இல்லைங்க. ரொம்ப வந்து ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து ஏத்தமாக இருக்குது, இறக்கமாக இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, வழி பிறக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து இங்கே போராடிட்டு இருக்கீங்க. சுச்சுவேஷன் கூட சேர்ந்து போராடுறீங்க. உங்கள் வாழ்க்கையே அப்படியே வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குங்க. ஒரு நாள் சிரிக்கிறீங்க, அடுத்த நிமிஷம் அழுகிறீங்க. என்ன உண்மையாக உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில், எதை நோக்கிய பயணம்னே தெரில. எதை நம்பலாம், எதை நம்பக்கூடாது, எல்லாமே குழப்பமாக இருக்குது. நியாயம் கண்டிப்பாக வருதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அநீதி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நியாயம் வருது. அப்பா கார்டு ஓப்பனிங் கார்டெலாம் பயங்கரமாக இருக்குது. சரியா, இதுக்கு மேலே நம்ம கார்டு எடுக்க வேணாம், மூடி வச்சிருவோம். ஏன்னா நிறைய கார்ட்ஸே எடுத்துகிட்ருக்கேன். ஜஸ்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அநீதி நடந்ததுன்னா கடவுளோட அந்த ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. சொத்து விஷயத்தில் உங்களை யாராவது ஏமாத்திருந்தாங்களோ, நம்ப வச்சு ஏமாத்திருந்தாங்களோ, காதல் விஷயத்துலையோ இல்லை திருமண விஷயத்துலையோ இல்லை கணவன் மனைவியோ எந்த உறவாக இருந்தாலும் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. ஜென்ரலாக உங்களை ஏமாற்றிட்டு நம்மளை வச்சு ஏமாற்றிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நியாய தீர்ப்பு கண்டிப்பாக கடவுள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு காதல் குறித்து நீங்கள் வந்து கவலைப்பட்டு இருந்தீங்க, எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை, எந்த ஒரு விஷயமும் அந்த பக்கத்துலேருந்து எனக்கு வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தருணம் தாங்க. உங்கள் பிரிஞ்சிருக்கிற அந்த பார்ட்னர் தேடி வருவாங்க. உங்கள் கல்யாண உறவில் பிரிஞ்சிருக்கீங்க அல்லது ஜென்ரலாக உறவில் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பாக 8 ஆஃப் வாண்ட்ஸாக அந்த கமிட்மெண்ட் வெக விரைவில் இருக்குது. நல்ல விஷயம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, போதும் கார்ட்ஸ்லாம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீ லீஃப் கார்ட்ஸில் என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஜென்ரல் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து எனர்ஜி கார்டை தொடர்ந்து இந்த கார்டு வரதுனால அதை ரிலேட் பண்ணுற மாதிரி தான் நிறையா விஷயங்கள் வந்து இங்கே வருவாங்க. இதுலேருந்தும் சில கைடன்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு தெளிவான கடவுள் கொடுக்குற அந்த கைடன்ஸை தெளிவாக நம்ம எடுத்து பார்க்கலாங்க.
வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ப்ளீஸ் கைட்ஸ், கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுங்க. வாவ் வாவ், ஜம்பாகி வராங்க பாருங்க. சூப்பர், இதுக்கு மேலே போடும். பாட்டம் ஆஃப் த டெக், டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் லைஃப். இப்போதைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லாமல், கண்டிப்பாக கவலையில் கண்ணீரில் பிடிக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே கார்டில் வருது. அடுத்தது வந்து புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் பார்த்தெல்லாம் உங்களுக்காக திறந்து வச்சுருக்காங்க. நீங்கள் தான் வந்து கண்ணை திறந்து பார்க்க மாட்டேறீங்க. நான் சொன்னேன்ல, அந்த பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் எடுத்து நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கதவை திறந்து வெளியில் வந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த கதவை தொடுவேனா திறப்பனான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. Too much concern with sexual matters. Do not be tempted to lower your standards. எந்த விஷயம் உங்கள் ஸ்டாண்டர்டை குறைக்கிற மாதிரி எந்த விஷயம் உங்களை வந்து ஆசைக்குள்ளே தள்ளுதோ, அந்த விஸ்வாமித்திரர் வலையில் போய் விழுந்த மாதிரி நீங்கள் போய் எந்த விதமான ஒரு மோசமான ஒரு விஷயத்தில் போய் உங்கள் டெம்டேஷனுக்காக, உங்கள் ஆசைக்காக அதில் போய் விழுந்துடாதீங்க, அடிக்ஷனுக்காக விழுந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஸ்டாண்டர்டே இதில் வீணாக போயிடும். இதில் வந்து இந்த கார்டு வந்துச்சு, நான் சொல்லலாமா வேணாமான்னு பார்த்தேன். இந்த கார்டுக்கு அடுத்தது அந்த கார்டு வந்துச்சு. அதனால் எந்த விதமான ஒரு டூ மச் கன்சர்ன் வித் செக்ஷுவல் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் என்ன அர்த்தங்கிறத நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கீங்க. அதனால அடிக்ஷன் ஆகி எந்த விஷயத்துக்கும் போகாதீங்க. உங்களோட ஸ்டாண்டர்டு தரத்தையே அது வந்து தாழ்த்தி விட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சாரோக்குள்ளே தான் போய் முடியும். நீங்கள் அடிக்ஷனில் போய் மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை பெரிய அகல பாதாளத்துக்கு ஒரு சோகக்கடலில் போய் மூழ்கிடும். உங்கள் வாழ்க்கை தத்தளிச்சிட்ருப்பீங்க. அப்புறம் காப்பாற்றுறதுக்கெலாம் யாருமே இங்கே வரமாட்டாங்க. சாரோ ஓவர லாஸ், ஒரு லாஸ் ஒன்று ஏற்பட்டுரும் உங்கள் வாழ்க்கையில். வந்து அது எப்படிப்பட்ட லாஸாக வேணாலும் இருக்கலாம். நபர்கள், ஒரு உறவுகள் இழப்பாக கூட இருக்கலாம், பணம் இழப்பாகவும் இருக்கலாம். அதனால் அடிக்ஷன் பேச்சை கேட்டு அந்த பக்கம் வந்து போகாதீங்க, எந்த பக்கமும் போகாதீங்க. கடவுளை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பிவேர் ஆஃப் க்ரீட். நிறைய பேராசை பிடிச்சவங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றிகிட்டே இருக்காங்கங்க. ஃபினான்ஷியல் கெயின் யூஸ்வலி கம்மிங் ஃப்ரம் சம்திங் தட் யூ டிட் இன் த பாஸ்ட். நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு நல்லது போய் ஒருத்தங்களுக்கு பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அதாவது மூதாதையர்கள் யாராவது வந்து நல்ல விஷயம் ஒருத்தங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அதன் விளைவாக வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் அப்பா பண்ணாங்க, உங்கள் பெரியப்பா பண்ணாங்க, உங்கள் சித்தப்பா பண்ணாங்க, உங்கள் தாத்தா பண்ணாங்க, இவ்வளோ விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்க. அதோட பூர்வ ஜென்ம அந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கூட சில பேர் வர்றாங்க. அது வந்து வருகிறார்கள். சம்ஒன் இஸ் லிவிங் யுவர் லைஃப். ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருந்தது, காலை பிடிச்சிட்டே இருந்தது, அது உங்களுக்கு புரியாமல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மோசமான நபரோ மோசமான ஒரு சுச்சுவேஷனோ உங்களை விட்டு வெளியில் போகிறாங்க, உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போகிறாங்க. சந்தோஷம்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் கார்டு கைடன்ஸு. இந்த நம்பர் கார்டு கைடன்ஸில் நமக்கு என்ன விதமான கைடன்ஸ் வந்து கடவுள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக பார்க்கலாங்க. வாவ், சூப்பர். போதும் 2 கார்டு. இன்றைக்கி வந்து 6464 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ட்யூஷன் மூலமாக உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். நம்புங்க, உங்களால் முடியும். ஏன்னா கடவுள் தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது. ஈகோவில் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் போகக்கூடாது. உங்களோட ஈகோ டெத் ஆகணும். நீங்கள் இங்கே ஒன்றுமே கிடையாது, கடவுள் தான் இங்கே பெரியவர். கடவுள் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா நம்மளுடைய மைண்டாக இருக்கட்டும், நம்ம உடம்பாக இருக்கட்டும், எவ்வளோ ஆரோக்கியமாக, எவ்வளோ சுத்தமாக, எவ்வளோ க்ளீனினஸாக இருக்கணுமோ அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கோங்க. நிறைய அப்போ தான் வந்து நம்ம எண்ணத்தில் கிளாரிட்டி இருக்கும், நம்ம பேசுகிற விஷயத்தில் கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் என்ன பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்களோ அதான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் உங்கள் வாழ்க்கையில். அதனால் எப்போயுமே ப்ரெசென்ட்டில் இருந்துட்டு டெய்லி நீங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயத்த செய்யுங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்க அது ஸ்ட்ரென்த் ஆகும். அதனால் குவைட்டாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பிரெத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள். மிச்சம் எல்லாமே டக்குன்னு வந்து மைண்ட் என்ன ஆகும், செட்டில் ஆகும், ஒரு ஸ்டில்னஸ்க்கு செட்டில் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட பவர் என்ன, உங்களோட இன்ட்யூஷன் என்ன, கடவுள் எங்கே இருக்காங்க, கடவுள் எந்த ரூபத்தில் இருக்காங்க, உங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள் உங்களுக்கே புரிய வருங்க. அடுத்தது
உங்களுடைய ஸ்பார்க்கு அந்த ஒரு தீப்பொறின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து பற்ற வைங்க. ஏன் அப்படின்னா, அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கடவுள் கொடுக்குறாங்க. சந்தோஷம் தான், புதிய புதிய பிகினிங் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. பாசிட்டிவிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணி போங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன விருப்பம் அப்படிங்கிற ஒரு ஜாய்ஃபுல் ஆட்டிடியூடுக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டான நீட்ஸு, தேவை, டிசையர்ஸ் இதெல்லாமே நீங்கள் போட்டுகிட்டே வாழ்க்கையில் போங்க. உங்களோட ஆட்டிடியூட் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு உண்டான விஷயங்களை என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸு, புதிய புதிய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உங்களை தேடி வராங்க. நல்ல ஒரு சக்ஸஸ் வந்து தொடக்கூடிய ஒரு தூரத்தில் தான் இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் உங்களோட இந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. அடுத்தது சிவாப்பா நம்மளுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? சிவாப்பா என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா, ஒரு கார்டு பாருங்கள். ஒரு கார்டாக அழகாக வந்து இப்படி நீட் 2 கார்டு வந்துட்டாங்க. என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, எம்ப்ரேஸ் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வித் காஷன். சில பேருக்கு வந்து அதான் நான் சொன்னேன்ல, சில பேருக்கு வந்து இடமாற்றம் வருது. அவங்க மனசளவில் வேதனைப்பட்டு இடம் மாறி போகிறீங்க. கடவுள் தான் ஃபோர்ஸ் பண்ணி போக சொல்கிறாங்கன்னு அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். உங்களோட லைஃப்பில் சில இடமாற்றம் வந்திருக்கு, சேஞ்சஸ் வருது அப்படின்னா கடவுளோட அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்த டிரான்சிஷன் பீரியடில் தான் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா வரும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம், இல்யூஷனான ஒரு விஷயமும் இருக்குது. எல்லாம் ஜாக்கிரதையாக நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிட்டு போகணுங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே நம்பக்கூடாது எந்த விஷயமும். டிவைன் டைமிங் கண்டிப்பாக வரும்போது உங்களுக்கான விஷயங்கள்லாம் கடவுளால் ப்ளஸ் பண்ணப்பட்டு அந்தந்த பொருள் அந்தந்த டைமில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் வந்து நம்பணும். அடுத்தது ருத்ராட்சம் நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ருத்ராட்சம் பீட்ஸு. இந்த மாதிரி ருத்ராட்சம்லாம் வாங்கி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இதுதான் வந்து ஒரு டிவைனோட எலிமெண்ட்டு. இது வந்து என்னென்னா நம்மளை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட எண்ணங்களை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட பாடி அண்ட் ஸ்பிரிட் எல்லாம் டீடாக்சிஃபை பண்ணுங்கள். நல்லதே நடக்குங்க. எப்பயுமே நல்லது மட்டும் நினைங்க, நல்லதே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தேங்க்யூ.